So last class we started Dasakam, 18th Dasakam. Prithu Charita Varanana, the story of Raja Prithu. And I told you that நான் சொல்லியிருந்தேன் பகவானோட அவதாரம் ஒரு அங்க நான் சொல்லி அதுதான் போன கிளாஸ்லயே சொன்னேன். எவ்ரி டைம் பகவானோட ஒரு அம்சம் வந்து அவதாரம் ஆகும். அதுவும் ஒரு அவதாரமா தான் நம்ம நினைச்சுக்கிறோம். அதுல வந்து இவர் வந்து பிரித்து மகாராஜாவா இங்க அவதாரம் ஆயிருக்கார். பிகாஸ் he wanted to protect the people of the country. Okay, because there was no king and the king வந்து he was killed by a curse. அது நம்ம எல்லாம் பார்த்துட்டோம். I think 4 verses நம்ம பார்த்துட்டோம். கரெக்டா? So we go to the 5th one. விக்யாதஹ பிருதுரிதி தாபசோபி பதிஷ்டைஹி सूताध्यै परिणुत भावि भूरि वीर्यः वेनार्त्या कबलित संपदं दरित्रीम् आक्रान्तां निजधनुषा समामकार्षीहि. ஓகே, இப்போ அந்த ஒருத்தர் வந்து பிறந்தாச்சின்னு சொன்னோம். யாரு? கடவுளோட அவதாரமா அவரோட புஜங்கள் கையிலிருந்து கால்ல இருந்து அந்த கால்ல வந்து இது பண்ணும் பொழுது ஊரு தண்டத்தால லைக் சேர்னிங் போன இதுல பார்த்தோம். அந்த சேர்னிங்ல வந்து கால்ல இருந்து வந்தது வந்து அந்த விக்கெட், அந்த சின்ஸ் எல்லாம் தப்பெல்லாம் பண்ணினவா கால்ல இருந்து போயிடுறா. அப்புறம் அவரோட கைய வந்து கடையும் பொழுது பகவான் வந்து அது வழியா தோன்றினார். அது நம்ம போன இதுல பார்த்தோம். அப்போ பிருத்து இதி விக்யாதஹ. விக்யாதஹ க்யாத்தினா being famous. Okay, so you were famous. யார் ஃபேமஸ்? இவரப்பா நீ வந்து பிருத்துஹு இதி விக்யாதஹ. you have been born. கடவுள் வந்து பிருத்து மகாராஜாவா அங்க பிறந்தாச்சு. அந்த பிறந்தாச்சுங்கிறத விட அவதாரம் எடுத்துருக்க. தாபசோபதிஷ்டைஹி. தாபசோபதிஷ்டைஹி இப்ப யாரு? சூதாத்யைஹி. அப்போ யாரெல்லாம் வந்து தபஸ் பண்றாளோ, ஓகே, பை த அந்த சூதாஸ் அப்படின்னு சொல்றா, இவாள்லாம் வந்து சேஜஸ் எல்லாருமே, அதாவது முனிவர்கள், ரிஷிகள், முனிவர்கள் எல்லாம் சேர்றோம். அது எல்லாரையுமே ஒரே வார்த்தையா தாபசோபதி சூதாதி பை ஆல் த சேஜஸ் இவருக்கு வந்து அட்வைஸ் பண்றா. அப்போ என்ன பண்றாவாள்லாம்? பரிணுத்த பாவி பூரி வீரிய. இவாளுக்கு வந்து இப்போ பெரிய பெரிய முனிவர்கள், ரிஷிகள், முனிவர்கள்லாம் என்ன பண்ணுவா? தபஸ் இருப்பா. சேம் டைம் they will be chanting God's name. They will be praising God. கடவுளோட நாமத்தை எடுத்துண்டு கடவுளையே கும்பிட்டுண்டு கடவுளோட நாமத்தையே சொல்லிண்டு அவரை பத்தியே எல்லாம் பாடிண்டு, அதுதான் முனிவர்களோட யாகங்கள் பண்ணிண்டு, இதெல்லாம் தான் அவளுடைய வேலை. காட்டுல இருந்து அதுல இருந்து நாட்டுக்கு நல்லது நடக்கணும், இதுதான் அவளோட வேலை. அப்ப இவ வந்து இந்த நாட்டுல இதெல்லாம் ஒண்ணுமே பண்ணல. இந்த முன்னாடி இருந்த வேண ராஜா வந்து ஒண்ணுமே பண்ணல. சோ அதனால இந்த பிருத்து மகாராஜாவா அவதாரம் கடவுள் எடுத்துட்டோட இவ எல்லாரும் அவர் கடவுளுக்கு அட்வைஸ் பண்றா. என்ன இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும். தேர் ஆல் அட்வைஸ். காட் வந்து இஸ் அட்வைஸ். ஏன்னா அவர் இப்போ ஒரு மகாராஜாவா எடுத்துட்டு இருக்கார். எப்படி ஒரு ராஜாவை வந்து அந்த முனிவர்கள்லாம் அட்வைஸ் பண்ணுவாளோ அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனா எப்படி பண்றாங்க? பரிணுத்த பாவி பூரி வீரிய. அப்போ நீ வந்து நிறைய செய்ய போற. ஓகே, பாவி பூரி வீரியக பரிணுத்த. அப்போ உனக்கு முன்னாடி எல்லாமே நிறைய பரித்தக பரிணுத்த அப்படின்னா பரித்தக. அப்போ பரித்தக உன்னை சுற்றி வந்து எல்லாமே வந்து நல்லதெல்லாம் இருக்க போறது. ஓகே, எல்லாமே வந்து என்னது இந்த ஃபியூச்சர்ல வந்தாலுமே உன்னை சுற்றி எல்லாமே நல்லதே நடக்க போகிறது. அதனால நீ இப்படி எல்லாம் பண்ணணும்
அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து அட்வைஸ் பண்றா. வேணார்த்தியா பாருங்க, இப்ப அடுத்தது என்னன்னா, வேணார்த்தியா கபலித சம்பதம் தரித்ரி. ஓகே, தரித்ரீம் வந்து இதுல பூமி மாதாக்கு பேர், மதர் அர்த்துக்கு. அப்போ வந்து தரித்ரி, யஹ தரதி தரித்ரு அப்படி சொல்லுவோம் இல்லையா. இப்ப தரிதா தரித்ரி இல்லையா. அதாவதுமா, யூ cannot learn any காவியம் ஆர் எனி ஸ்லோகம் வித்தவுட் நோயிங் கிராமர். கண்டிப்பாக ராமச்சந்திரன் சார் சொல்ற மாதிரி வேதாந்தம் தெரியாம வேதம் படிக்க முடியாது. அந்த மாதிரி கிராமர் இஸ் வெரி வெரி இன்னெவிட்டபிள். ஸோ இந்த இடத்துல தரித்ரி. அப்போ வந்து பூமி மாதா, அப்போ பூமி மாதா வந்து எப்படி இருக்காங்க, கபலித சம்பதம் வேணார்த்தியா. இந்த வேணன்கிறவன் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுத்தினான் எல்லாரையும், பூமியையும் கஷ்டப்படுத்தினான். ஏன் எப்படி கஷ்டப்படுத்தினான்? பூமி மாதா வந்து குளிர்ற மாதிரி எல்லா முனிவர்களும் யாகங்கள் எல்லா அந்த மந்திரங்கள் எல்லாம் ஓதும் பொழுதுதான், அந்த அவ மந்திரங்கள் சொல்லும் பொழுது அந்த அதோடைய வைப்ரேஷனால பூமி மாதாவே வந்து சந்தோஷப்பட்டு, தேவர்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டு மழை பொழிஞ்சு, அப்ப அந்த வானம் எல்லாம் மழை பொழிஞ்சு, லேண்ட் வில் பி ஃபர்டைல், எல்லாமே நல்லா இருக்கும், பூமியும் சந்தோஷமா இருக்கும். இதுல வந்து இந்த வேணன் வந்து எதுவுமே நல்லது பண்ணக்கூடாது அப்படின்னு வச்சதுனால பூமி மாதா என்ன பண்ணினாங்களாம், கபலித சம்பதம் தரித்ரி. தரித்ரினா பூமி, நான் சொன்னேன் மதர் எர்த். அதாவது கபலித்த சம்பதம் தனக்குள்ளேயே வச்சு விட்டாளாம். பூமியில இருந்து கிடைக்க வேண்டிய ரிசோர்சஸ், வாட்டர் ரிசோர்ஸ் இருக்கு, மைனிங் ரிசோர்ஸ் இருக்கு, என்னெல்லாம் இருக்கு பூமிக்கு அடியில. எல்லா நம்ம தமிழ்ல சொல்லணும்னா கனிம வளம். ஸோ ஆல் த ரிசோர்சஸ், ஆல் த பூமிக்கு அடியில இருக்கிற எல்லா ரிசோர்சஸ் இன் ஃபார்ம் ஆஃப் ஆல், ஈவன் ஆல் த ஜுவல்ஸ் ஆல்சோ, கோல்டோஸ், anything, silver, anything, iron, whatever it is, மெயினா வாட்டர், பிளான்ஸ், வெஜிடேஷன், அக்ரிகல்ச்சர் எல்லாமே இட் இஸ் ஆல் டிபெண்ட் ஆன் த பூமி. இப்ப பூமி மாதா என்ன பண்ணிட்டா, நீ எனக்கு எதுவுமே பண்ணல இல்ல, நான் அதையெல்லாம் உள்ள இழுத்துக்கிறேன், ஐ வில் நாட் கிவ் திஸ் கண்ட்ரி எனிதிங். அப்ப லோகத்துல எதுவுமே நல்லா இல்ல. அப்படி யோசிச்சு பாருங்க. அப்போ காட் வந்து முதல்ல என்ன பண்ற, she had withdrawn herself. அப்போ எந்த சம்பத்து கொடுக்கணும்னாலும் எல்லாத்தையும் எடுத்துட்டா, உள்ளேயே வச்சுட்டா, உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி. ஆக்ராந்தாம் நிஜ தனுஷா சமாம் அகார்ஷிங்கிறா. இப்ப என்ன பண்ணிட்டாராம் கடவுள் வந்து முதல்ல அவதாரம் எடுத்தோன்னு என்ன பண்ணினாராம், ஆக்ராந்தாம், அவர் வந்து த்ரெட்டன் பண்ணினார். யார? பூமி மாதாவ. என்ன எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டு எதை வச்சு த்ரெட்டன் பண்ணினாராம், நிஜ தனுஷா. குருவாயிரப்பா நீ என்ன பண்ணின, உன்னுடைய அம்புனால. அப்ப என்ன சொல்லுவேன், நானே உன்னை பொழந்துருவேன். கரெக்டா நம்ம நிறைய கதைகள்லாம் படிச்சிருக்கோம், பூமியை ரெண்டா கூட பொழக்க வச்சிருக்கார் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பூமி மாதாவை வந்து த்ரெட்டன் பண்ணியிருக்கார். நான் என்னுடைய போ வச்சுட்டு இருக்கேன், என்னோட போன் ஆரோ நிஜ தனுஷா, என்னுடைய தனுஷனால உன்னை வந்து நான் இது பண்ணிடுவேன், என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாதுன்னு த்ரெட்டன் பண்றா. ஆக்குறான் தான் சமா அகார்ஷி. அவ என்ன பண்ணிட்டாலாம், சமமா ஆக்கிட்டாள். மேட் இட் ஈவன். மேட் இட் ஈவன்னா இந்த இடத்துல இட் இஸ் அ மெட்டஃபர். நம்ம வந்து எப்படி புரிஞ்சுக்கணும், அதானா உள்ள இழுத்துட்டானா பூமி என்ன உள்ளேயே அப்ப எதுவும் அப்படி கிடையாது. அதனுடைய வளங்கள் எல்லாம், the things which are inside, the resources which are inside the earth has been taken away by பூமி மாதா. And since God threatened her, she made it samamna என்ன அர்த்தம், she gave back everything. Okay, அதை இப்படிதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. ஸோ வேணா வந்து எதுவுமே யூஸ் பண்ணாததுனால எல்லாத்தையும் தனக்குள்ளேயே வச்சு விட்டார். எல்லாமே கல்டிவேஷன் கிடையாது, அக்ரிகல்ச்சர் கிடையாது, எதுவுமே கிடையாது. இதைத்தான் வந்து பட்டத்திரி வந்து இந்த மாதிரி ஸ்லோகத்துல ஒரு சிம்பாலிக்கா சொல்லுது. ஓகே, பூயஸ்தாம் நிஜகுல முக்கிய வத்சயுக்தைः தேவாத்யை சமுச்சித சாரு பாஜனேஷு அன்னாதீன்யாபிலஷிதானி
யானி தானி ஸ்வச்சந்தம் சுரபித நுமது துஹஸ்துவம். ஓகே, இப்போ பூயஸ்தாம் நிஜகுல முக்கிய வத்சயுக்தைஹி. இது ரொம்ப வித்தியாசமான ஸ்லோகம். இதை வந்து கொஞ்சம் நம்ம, அதாவது இந்த தசகத்தை பொறுத்த மட்டும் நிறைய சிம்பாலிக்கா அவர் வந்து நிறைய என்ன சொல்றது, நம்ம இங்கிலீஷ்ல மெட்டஃபர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நான் ஒரு டிஃப்ரெண்டான நம்ம அலங்காரம்லாம் படிச்சிருக்கோம். அந்த அலங்காரம் வந்து ஒரு டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணியிருக்காரு அவர் வந்து. ஓகே, ஐ வில் நாட் ஸ்பீக் அபவுட் அலங்காரம் ஹியர். ஜஸ்ட் நான் வந்து அவரை வந்து ஒரு டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணியிருக்கேன். சிம்பாலிக்கா நம்ம எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கணும். பூயஸ்தம், உடனே என்ன பண்ண, துவம் பூயக, தென் வாட் யூ டிட், நீ என்ன பண்ண குருவாயிருப்பா, நிஜகுல முக்கிய தத்சயுக்தைஹி தேவாதே தத்சை நிஜகுல முக்கிய வத்ச யுக்தைஹி. வத்சனா என்னது, கண்ணுக்குட்டி. அப்போ நிஜகுல முக்கிய வத்சயுக்தைஹி தேவாத்யைஹி அப்படி. அப்போ இது என்ன பண்ணியிருக்காருன்னா, சமுச்சித சாரு பாஜனேஷு, அதாவது குருவாயிரப்பா பூமி மாதாவா, இப்ப நம்ம என்ன சொல்லிட்டோம், வேணனோட ராஜ்யத்துல ஒண்ணுமே கொடுக்கல, மழை பெய்யல, ஒண்ணுமே நடக்கல. ஏன்னா அவன் he did not rule well, he did not do anything good. இப்போ பூமி மாதா ஓகே நான் சமமா ஆக்கிடுறேன்ப்பா, என்னோட வேலையை நான் பண்ணிடுறேன். உடனே கடவுள் அதோட நிக்கல. குருவாயிரப்பா என்ன பண்ணாரு, எல்லா தேவர்களையும் எல்லாரையும் கூப்பிடுறாரு. எல்லா பாருங்க, நிஜ குல முக்கிய, ஒவ்வொன்றுக்கும் யார் யார லீடரோ அவளை வந்து வத்சயுக்தைஹி, அவளை வந்து ஒரு ஒரு காஃப் மாதிரி ட்ரீட் பண்றாங்க. ஓகே, சமுச்சித சாரு பாஜனேஷு யானி அபிலஷிதானி தானி அன்னாதீனி சுரபி தனூம் தாம் ஸ்வச்சந்தம் அதூதுபக. சரி, இந்த வேர்ஸை புரிஞ்சுக்கோங்க. அதாவது எல்லா தேவர்கள் யார் யாரு, இப்போ காற்றுக்கு மருத்து அப்படிங்கிறோம், இந்திரன், அக்னி, வாயு எல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா. அக்னி, வாயு, அப்புறம் வந்து இன்னொருத்தர் யாரு, அந்த 5 இது ஆகாசம், பூமி, எல்லாமே நம்ம 5 இதையும் நம்ம சொல்றோம். ஓகே, அப்போ மற்றபடி எல்லா தேவர்களும் இருப்பாங்க. இந்த தேவர் வந்து, இந்த கடவுள் வந்து இதுக்கு உரித்தானவர், அந்த கடவுள் வந்து அதுக்கு உரித்தானவர். எல்லா தேவர்களும் ஒவ்வொருத்தரும் நம்மளே கும்பிடுறோமே, எத்தனையோ நட்சத்திரங்கள்லாம் இதுக்கு, அந்த நட்சத்திரம் இதுக்கு. இப்ப அஸ்வினி தேவர்கள் தான், அவ வந்து மருந்து, யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அஸ்வினி தேவர்களை கும்பிட்டா போறோம், தே ஆர் ஃபார் மெடிசன். இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தரையும் நம்ம கும்பிடுற மாதிரி இவர் ஒவ்வொரு முக்கிய யார் யாரெல்லாம் தலைவரோ, ஒரு குரூப்புக்கு யார் தலைவரோ அவள்லாம் ஒரு கண்ணுக்குட்டியா இருங்கோ, நான் வந்து பாத்திரம் தரேன், பாஜனேஷு. ஓகே, எல்லா காட்ஸும் என்ன பண்ணணுமா, என்னென்ன வேணுமோ, என்னென்ன வேணுமோ அத வந்து ஃபுட்டு, இப்ப காமதேனு எப்படி கொடுப்பா எல்லாருக்கும், எல்லாம் இந்த பூமியில ஒண்ணுமே இல்லாம போயிடுது. சோ எல்லாரையும் சுரபி தனும் தாம், இப்ப எல்லாரையும் வந்து என்ன சொல்றார், நீங்க எல்லாம் அந்தந்த பாத்திரத்துல எப்படி ஒரு ஒரு பசு கிட்டேந்து ஒரு கண்ணுக்குட்டி வந்து பால் எடுக்குமோ, முதல் நம்ம படிப்போம் இல்லையா, நம்ம படிச்சிருக்கோம், முதல் பாலை வந்து கண்ணுக்குட்டி தான். சோ அந்த காமதேனு கிட்ட நீங்க எல்லாரும் அவாவா பாத்திரத்தோட எடுத்துட்டு போய் அந்த பாலை எடுத்துட்டு நீங்க வந்து இந்த காமதேனு வந்து அதை கொடுத்துட்டு நீங்க இதை எல்லாத்தையும் நீங்க கொடுங்கோ. சோ எல்லா கடவுள்களையும் நீங்க எடுத்துங்க, எல்லா கடவுளையும் எடுத்துங்க. நீங்க என்ன பண்ண, அர்த்த மில்க் பண்ணுங்கோ. அர்த்த வந்து இந்த இடத்துல அவர் காமதேனுவா சொல்றாரு. ஓகே, அப்போ ஒவ்வொரு குரூப்போட லீடரும் ஒரு வத்சாவா எடுத்துட்டு அந்த அதனுடைய பாலை வந்து ஒரு அன்னாதீனம் அன்னமா, அப்புறம் என்னெல்லாம் வேணுமோ, யானி அபிலேஷத்தானி, என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்துட்டு அந்த பாத்திரத்துல நீங்க கொண்டு வாங்கோ. அப்படின்னா என்ன, அதாவது என்னென்ன இந்த உலகத்துக்கு தேவையோ
என்னென்ன இந்த பூமிக்கு தேவையோ இத்தனை நாளா பூமி கொடுக்காம இருந்தது, பூமி வந்து தன்னை தானே வந்து அடக்கிண்டு கொடுக்காம இருந்ததெல்லாம் தேவர்கள்லாம் நீங்க வந்து அந்த பூமியை காமதேனுவா நினைச்சிருந்து நீங்க உங்களுடைய பாத்திரத்தை கொண்டு வந்து அந்த பாலை எடுத்து பூமியை நிரப்புவோம். That means what? You give whatever is necessary for the country. அவ்வளவுதான். In simple சொல்லணும்னா it is like that. But it has all been very metaphorically and symbolically said. இது வந்து பாகவதத்துல it runs one chapter ஃபுல்லா கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஸ்லோகம். என்னென்ன பாத்திரத்தை யார் யார் கொண்டு வந்தார் நம்ம ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கும்போது பார்ப்போம். பிகாஸ் இட் இஸ் காட் ஆல்மோஸ்ட் 40 ஸ்லோகம். ஒவ்வொரு தேவரும் யாருக்காவது டைம் கிடைச்சதுன்னா கூட அந்த சாப்டர் 18 இன் 4th ஸ்கந்தா ஆஃப் பாகவதம் ரீட் பண்ணி கூட பாருங்க. கூட முடிஞ்சா ஃபார்வர்ட் கூட பண்றேன். ஏன்னா இட் வில் டேக் அ லாங் டைம். ஒவ்வொருத்தருக்கும் நேம்ஸ் என்னென்ன பாத்திரங்கள் கொண்டு வந்தா என்னென்ன பண்ணினதுக்குங்க. இட்ஸ் ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த பூமி. ஓகே. ஆத்மானம் யஜதி மக்கை ஸ்வயி த்ரிதாமன் ஆரப்தே சததமவாஜி மேதயாகே ஸ்பர்தாலுஹு சதமக ஏத்ய நீச்சவேஷோ ருத்வாஸ்வம் தவ தனயாத் பராஜிதோ பூத். சரி, இப்ப இதெல்லாம் பண்ணிட்டார. இப்போ முதல்ல என்ன பண்ணார்? அவதாரம் எடுத்துட்டார், பூமி மாதாவை மிரட்டினார், தனுஷ் வச்சுருக்கேன்னார், பூமி மாதா சமம் பண்ணிட்டார். அடுத்தது எல்லா தேவர்களையும் கூப்பிட்டார். பூமிக்கு வேணுங்கிறதெல்லாம் நீங்க என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் பூமியில கொடுத்துருங்கோ. ஏன்னா அவ இவ்வளவு நாள் மழை கொடுக்கலையே, மழை கொடுக்கல, வெயில் கொடுக்கல, ஒண்ணுமே பண்ணல அந்த பூமிக்கு. ஸோ நீங்கெல்லாம் அந்தந்த வேணுமோ என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்துருங்கோன்ட்டார். அடுத்தது ஆத்மானம் யஜதி மகை ஸ்வவி த்ரிதாமன் ஆரப்தே. ஓகே, த்ரிதாமன் அப்படிங்கிற. ஓகே, இந்த இடத்துல த்ரிதாமன் அப்படின்னா 3 உலகத்தைக்கும் இருக்கவரை த்ரிதாமன், தட் இஸ் அ சம்போதனா. காட் ஆஃப் த 3 வேர்ல்ட்ஸ், 3 உலகத்துக்கும் கடவுளே அப்படின்னு கூப்பிடுறார். த்ரிதாமன் துவயி. ஓகே, உன்னால மக்கான சாக்ரிஃபைஸ், மக்கைஹீன யாகங்களால ஆத்மானம் யஜதி. இந்த இடத்துல ரொம்ப அழகா பட்டத்தின்னு சொல்றாங்க. யஜம்னா யஜ்யம். யஜனா என்னது? இது பண்ண, யாகம் பண்ண. ஆத்மானம் யஜத்திங்கிறார். ஏன்னா ருத்து வந்து யாகம் பண்றார். he is doing யஜ்யாஸ்னு. யாருக்கு பண்றார்? கடவுளுக்கு பண்றார். அதனால அத பட்டத்திரி என்ன சொல்றாரு? ஆத்மானம், நீ உனக்கு நீயே யூ ஆர் ஆஃபரிங் த யாகாஸ், யஜ்யம்ஸ். கரெக்டா? நீ வந்து உனக்கு நீயே யஜ்யம் பண்ணிக்கிற அப்படிங்கிறார். தொயி மக்கைஹி ஆத்மானம் யஜத் சததம் அவாஜி மேதயாகே. இப்போ என்ன யாகம்லாம் பண்றாரு? இப்போ அஸ்வமேத யாகம். ஒரு ராஜாவா இருக்கிறவர் கண்டிப்பா அஸ்வமேத யாகம் பண்ணியே ஆகணும். நம்ம எல்லாருக்கும் அஸ்வமேத யாகம்னா என்னன்னு தெரியும். அப்போ 100 அஸ்வமேத யாகம் பண்ணிட்டானா அவன் வந்து இந்திரனுக்கு ஒப்பானவன். இந்திரன் வந்து அதனாலதான் இந்திரனுக்கு சத்தமக்க அப்படிங்கிற இன்னொரு பேரும் உண்டு. அப்போ ஆரப்தே சததம் அவாஜி மேதையாகே. இப்போ நீ 100வது அஸ்வமேத யாகம் பண்ணும் பொழுது ஆரப்தே பண்ற சமயத்துல when it began ஸ்பர்தாலுஹு சதமக்க. இப்ப ஸ்பர்தாலுஹு, ஸ்பர்தானா நமக்கு தெரியும் காம்படிஷன். A person who's always wanting to be the first. So he is jealous now of God. இந்திரனுக்கு என்ன 100 அஸ்வமேத யாகம் பண்ணினானா அவன் வந்து இந்திர பதவி கிடைக்கும். நம்மளோட பதவி பறி போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு 100வது அஸ்வமேத யாகத்தை கடவுள் பண்ணும் பொழுது இந்திரா வந்து என்ன பண்றா? நீச்ச வேஷ, ஒரு பெரிய ஒரு கீழே இருக்கிற லோ பர்சன் அவனுடைய வேஷம் போட்டு. ஏன்னா இந்திர வேஷத்துல வர முடியாது.
He can't come in Indra's Vesham. So he has come in a low person's Vesham. அது மாதிரி பண்ணிட்டு அஸ்வம் கிருத்வா எடுத்துன்னு போயிடலாம். எப்பொழுதுமே அந்த யாகத்தும் போது அந்த குதிரை இருக்கும். அந்த குதிரை யார் எடுத்துன்னு போயிடுறாங்க, யாகம் நின்றுடும். சோ குதிரை எடுத்துன்னு போயிடுறாங்க. தவ தனையா பராஜிதா அபூத். அப்போ இங்க நம்ம பிருத்து மகாராஜாவை நம்ம வந்து மகாராஜாவா தானே பாக்குறோம். சோ அவருக்கு பையன்லாம் இருப்பா இல்லையா, சோ அவரோட பையன் வந்து போய் சண்டை போடுறாரு. சண்டை போட்டு திருப்பியும் அந்த குதிரையை கொண்டு வர. ஓகே, தவ தனையா உன்னுடைய தனையா உன்னுடைய பையனால பராஜிதா அபூத். He was defeated. அவன் தோற்கடிக்கப்பட்டான். யாரால? உன் பையனால. சோ குருவாயிருப்பா எப்படி சொல்றாரு, இத 3 உலகத்துக்கும் கடவுளே, நீ வந்து யாகங்கள்லாம் பண்ணும் பொழுது பட்டத்திரி சொல்ற, நீ உனக்கு நீயே யாகம் பண்ணி கொண்டிருக்கும் போது, நீ வந்து 100வது அஸ்வமேத யாகம் பண்ணும் பொழுது இந்திரனுக்கு வந்து பொறுக்க முடியாம வந்து ஒரு கீழ் பிறப்பா இருக்கிற ஒருத்தரோட வேஷத்துல வந்து அவன் வந்து இதை திருடிட்டு போறான். உன்னுடைய பையன் அவனை வந்து தோற்கடிச்சிட்டு வரார் அப்படின்னு சொல்றான். ஓகே, திஸ் இஸ் த 7th ஸ்லோகம். சோ தேவேந்திரம் முகுருதி வாஜினம் ஹரந்தம் வஹ்னௌதம் முனிவர மண்டலே ஜுஹூஷௌ ருந்தானே கமலபவே க்ரதோ சமாப்தௌ சாக்ஷாத்வம் மதுரிபமைச்சதாஹ ஸ்வயம் ஸ்வம். தேவேந்திரம் முகுஹு இதி வாஜினம் ஹரந்தம். முகுஹு இதி, இப்போ தேவேந்திரனால, தேவேந்திரம் ஓகே, வாஜினம், வாஜினம்னா அந்த குதிரை, முகுஹுனா அகைன் திரும்ப திரும்ப அந்த குதிரையை திருடின்னு போயிடுறான் இந்திரன் வந்து. ஓகே, இதி தேவேந்திரம் முகுஹு இதி வாஜினம் ஹரந்தம் வஹ்னௌ தம் முனிவர மண்டலே ஜுஹூஷௌ. இப்போ இந்த முனிவர மண்டலே யாரெல்லாம்? இந்த முனிவர மண்டலம்னா என்னது, ஒரு நிறைய பேர் வச்சுப்போம் இந்த இடத்துல. மண்டலம் அவளுடைய குரூப்ல அப்படின்னு வச்சுக்கலாம். முனிவரன சிரேஷ்ட முனிவர்கள் எல்லாரும் அவளோட மண்டலத்துல அவ என்ன பண்ணணும்னு நினைச்சா, வஹ்னௌ ஜுஹூஷௌ கமல. அப்போ இவாளுக்கெல்லாம் கோவம் வந்துடுது. தம் முனிவர மண்டலே ஜுஹூஷௌ வஹ்னௌ. வஹ்னினா அக்னி. சரி, இப்ப அக்னியில இவரையே கொடுக்கணும்னு நினைச்சான் இந்த இந்திரனை. திரும்ப 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 he is coming in the disguise of somebody else. திரும்பி அவன் வர்றதுனால they thought somebody is coming and troubling. அதனால எத்தனை தடவை வந்தாலும் அந்த குதிரையை திடீர்னு போறான். நம்ம பேசாம இவனையே வந்து ஆகுதியா கடவுளுக்கு கொடுத்துருவோம், அவ்வளவுதான், வேற வழி கிடையாது. அந்த முனிவரெல்லாம் ஜுஹூஷௌ வஹ்னௌ ஜுஹூஷௌ they were going to offer it. ஓகே, எதுல? இந்த வஹ்னௌ, இந்த ஃபயர். கமலபவே புந்தானே. இந்த இடத்துல வந்து என்ன ஆயிடுறது, கமலபவ அப்படிங்கிறது பிரம்மா கமலபவ, கமலத்திலிருந்து வந்தவர், கமலத்தில் வசிப்பவர், கமலத்திலிருந்து வந்தவர். அதனால கமலபவே புந்தானே. கமலபவரால ப்ரொடெக்ட், அதாவது ப்ரிவென்ட் பண்ண. ருந்தானா, ருந்துனா டு ப்ரொடெக்ட், சாரி டு ப்ரிவென்ட், அதை வந்து தடுக்கிறது. ஓகே, இப்போ கமலபவே ருந்தானே கிரதோஹோ சமாப்தௌ. அப்போ என்ன ஆயிடுதுன்னா, பிரம்மா வந்து தடுக்கிறார். இதுன்னா அவருக்கு தெரியுமே இது இந்திரன் தான் சொல்லிட்டு, சோ பிரம்மா வந்து தடுக்கிறார். ருந்தானே கிரதோஹோ சமாப்தௌ துவம் ஸ்வயம் ஸ்வம் மதிருப்பும் சாக்ஷாத் ஏக்ஷதாஹா. ஓகே,
அப்ப என்ன பார்த்தாவா, தடுத்த உடனே எல்லா யாகத்தையும் முடிச்சுட்டு இந்த யாகத்துல இருந்து யாரு வரானா, ஸ்வயம் மகாவிஷ்ணுவே வரார். துவம் ஸ்வயம் ஸ்வம் மதிருப்பும் மதுரிப்பும் மதுரிப்பும் மது நம்ம ஏன் சொல்றோம் மதுங்கிற ராட்சசனை கொன்னதுனாலதான் மதுவரி மதுரிப்பு. மது ரிப்புனா எனிமி. அப்போ மதுரிப்பு அப்படின்னு கடவுளுக்கு ஒரு பேர் இருக்கு, எனிமி ஆஃப் மது. ஓகே, அப்படியும் ஒரு பேர் இருக்கு. ஓகே, மதுவரி அப்படி அரினாலும் எனிமி தான். ஓகே, ஸோ மதுவரி நம்ம நிறைய சந்தி பண்ணும்போது மது பிளஸ் அரி மதுவரின்னு பண்ணியிருக்கோம். ஸோ மதுவரி மதுரிப்பு இது எல்லாமே கடவுளுக்கு பெயர். சாக்ஷாத் ஐக்ஷதாகா. ஓகே, நீ யாரை பார்த்த, நீ என்ன பண்ணின, இந்த இதெல்லாம் கமலபவே இருந்தானே. கமலபவே வந்து என்ன பண்ணினாரு, இது சத்தி சப்தமி பாருங்க, கமலபவே இருந்தானே இந்த இடத்துல. அப்போ அவரால தடுக்கப்பட்டார், பிரம்மாவால தடுக்கப்பட்டவள பார்க்கும்போது கத்தோகோ சமாப்தம். அப்ப யஜ்யத்தோட முடிவுல துவம் நீயே குருவாயிருப்பா, ஸ்வயம் நீயே வந்த, நீ யார பார்த்தை, மதுரிப்பும் துவம் ஏக்ஷதாகா ஐக்ஷதாகா. நீ பார்த்த, யார பார்த்த, உன்னையே நீ பார்த்த. ஸ்வம் உன்னையே நீ வந்து ஸ்வயம் ஸ்வம் மதுரிப்பும் மதுரிப்புவே நீ பார்த்த அப்படின்னா மகாவிஷ்ணுவ நீயே பார்த்த. உன்னுடைய ஒரு ரூபமான மகாவிஷ்ணுவையே, நீதான் ஒரு ரூபம், மகாவிஷ்ணுவையே நீ வந்து பார்த்த. ஓகே, சோ நீ வந்து உன்னுடைய ரூபமான மகாவிஷ்ணு, நீ யார்கிட்டேந்து வந்தையோ அந்த மகாவிஷ்ணுவோட அம்சமான நீயே வந்து மகாவிஷ்ணுவை பார்த்த. அது எப்படி சோ கடைசியில இந்த யாகம் முடிகிற டயத்துல முனிவர்கள்லாம் கோபமாயி திரும்ப திரும்ப இவன் அஸ்வமேத யாக குதிரையை திருடின்னு போயிட்டே இருக்கான்னு இந்திரனை தூக்கி யாகத்துல போட்டுருவோம் பனிஷ்மெண்ட் அப்படின்னு அவ நினைக்கும் பொழுது பிரம்மா வந்து அதை தடுத்து இந்திரனை காப்பாத்துறார். அப்போ அக்னி யாகத்தை முடிக்கிறார். முடிச்சிட்டு பிகாஸ் பிரம்மா நோஸ் த ட்ரூத், முடிச்ச உடனே ஃப்ரம் த சாக்ரிஃபைஷியல் ஃபயர் அந்த யாகத்துல இருந்து நீயே குருவாயிரப்பா தோன்றினே, உனக்கு நீயே காட்சி கொடுத்த. ஓகே, நீயே பிரித்து, நீயே மகாவிஷ்ணு. கரெக்டா முடிச்சிருவோம் இன்னைக்கு. தத்தம் வர உபலப்ய பக்தி மேகாம் கங்காந்தே விஹித பத கதாபி தேவ சத்ரஸ்தம் முனி நிவகம் ஹிதானிஷம் சன். கரெக்டா, reading it correctly. முனி நிவகம் சன் ஐஷிஷ்டாஹ சனகமுகான் முனீன் புரஸ்தான். ஐக்ஷிஷ்டாஹ, that is the verb. Okay, ஐக்ஷிஷ்டாஹ சம்ஷன் ஐக்கிஷ்டாஹ. சோ இந்த இடத்துல வந்து நகுடாகம அப்ப என்ன சொல்ல, தத்தம் வரமுபலப்ய பக்தி மேகா கங்காந்தே விஹித பத கதாபி தேவன்னு வந்துருக்கு. சோ தேவா காட் கூப்பிடுறார், சொல்றாரு கடவுளே. தத்தம் ஏகாம் பக்தி, அப்போ வரம் உபலப்ய. அப்போ இப்ப யாருக்கு வரம் கிடைக்கிறது, விஷ்ணு மகாவிஷ்ணுவே வந்துடுறார் இல்லையா அந்த யாகத்துல இருந்து. தேவ கடவுளே தத்தம் அவரால கொடுக்கப்பட்டது என்னது, பக்தி. கடவுள்கிட்ட இருந்து புத்து மகாராஜாக்கு, புத்து மகாராஜாவும் விஷ்ணுவோட அம்சம்னாலும் இப்ப அவர் மகாராஜாவா இருக்கார். அவருக்கு வந்து கடவுள்கிட்ட இருந்து என்ன கிடைச்சது, டிவோஷன், பக்தி, டிவோஷன் கிடைச்சது. வரம் உபலப்ய, கெட்டிங் உபலப்யன லப்பு தாத்துவோடு தெரியும். உபலப்ய கிடைத்தது, வரம் கிடைச்சதும். கதாபி
கங்காந்தே. கங்காந்தேனா அந்தே இந்த இடத்துல வந்து உள்ளேன்னு எடுத்துக்க கூடாது. அந்தேனா அந்த பேங்க்ஸ், அந்த கங்கை கரையில். ஓகே, இந்த கங்கையோட கரையில விஹித பதகத்துவம். விஹித பதகத்துவம். நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க விஹித்த பதம் உங்களுடைய ஒரு இருப்பிடம் சொல்லலாம், யுவர் ரெசிடென்ஸ், உங்களோட ஒரு இருப்பிடமா அங்க வச்சுக்கிட்டு சத்ரஸ்தம் முனிநிவகம். ஓகே, சோ இப்ப சத்ரஸ்தம் முனிநிவகம் ஹிதானி ஷம்சன். என்னாச்சா? இப்போ கடவுள் பிருத்து மகாராஜா என்ன பண்றாரு? இப்போ அவருக்கு பையன்லாம் வந்தாச்சு இல்லையா? அவர் வந்து யாகம்லாம் பண்ணிட்டு அந்த பையனுக்கு எல்லாம் ராஜ்யத்தெல்லாம் கொடுத்திருப்பாரு. திஸ் இஸ் ஆல் அண்டர்ஸ்டுட். இப்போ இவர் என்ன பண்ணிடுறாரு? இப்போ பிருத்து மகாராஜா வந்து கடவுள் வந்து பிருத்து மகாராஜாவா அந்த கடவுள் வந்து கங்கை கரையில வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிறார், இருக்கார். தன்னுடைய இருப்பிடமா தேர்ந்தெடுத்து அங்க போயிருக்கார். இஸ் கீப்பிங் இஸ் ரெசிடென்ஸ் தம். ஓகே, சத்ரஸ்தம் முனிநிவகம். சோ அப்ப என்ன ஆயிடுது? ஒரு குரூப் ஆஃப் சேஜஸ். ஓகே, ஒரு குரூப் ஆஃப் ஆல் த சன்னியாசிஸ், இந்த ரிஷி முனிவர் குரூப் வந்து சத்ரஸ்தம். அப்போ சத்ரஸ்தம்னா தேர் ஆல் கேதர்ட். எதுக்காக? அத வந்து ஒரு யாகத்துக்காக அவெல்லாம் வந்து அவங்க வந்துட்டு ஹிதானி சம்சம் புரஸ்தாத் சனமுகான் முனின் ஐக்ஷிஷ்டாகா. இப்ப அங்க வந்த சில முனிவர்கள்லாம் என்ன பாக்குறா அப்படின்னா, தர்மத்துக்காக, ஜஸ்ட் ஹிதானி சம்சன், ஜஸ்ட் டு பிரிங் அவுட் த தர்மா. ஓகே, வெல்ஃபேர் தர்மா. ஹிதானி ஷம்சன். ஷம்சன்னா என்ன சொல்றது? பிரிங்கிங் அவுட். ஓகே, பிரிங்கிங் அவுட். புரஸ்தாத்து, உனக்கு முன்னாடி யாரெல்லாம் பார்த்தா? சனகமுகான் முனி. யாரெல்லாம் பார்த்தா? சனகா, சனகா முனி, சூத்த முனி, இவாள்லாம் வந்து பாகவதத்துல ஃபுல்லாவே வருவா. Again and again we should not forget that Narayana is an essence of Bhagavatam. கரெக்டா? சோ இவர் வந்து கங்கை கரையில போய் உட்கார்ந்த உடனே யாரெல்லாம் அங்க இருக்காங்க? ஒரு குரூப் ஆஃப் முனிவர்கள்லாம் யாகத்துக்காக வரும்பொழுது யாரெல்லாம் அங்க இருக்கா? ஐக்ஷிஷ்டாகா, அவள்லாம் பார்த்தா. யார பார்த்தா? துவம் துவம், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. துவம் விஹித பதக சத்ரஸ்தம் முனிநிவகம் ஹிதானி சம்சம் புரஸ்தாத் சனமுகான் முனின் ஐக்ஷிஷ்டாகா. ஓகே, சோ எல்லாரும் சேஜஸ் எல்லாரும் யாரெல்லாம்? சனகா எல்லாரும் வந்து பார்த்தா. யாரெல்லாம் வந்து அங்க இருக்காளோ நீங்க வந்து அந்த இடத்துல, இந்த இடத்துல துவம் ஐக்ஷிஷ்டாகா. அப்போ இந்த இடத்துல இப்படி புரிஞ்சுக்கணும். அதாவது நீங்க வந்து கங்கை கரையிலேயே இருந்தே குருவாயிரப்பா, நீ வந்து ஒரு சமயம் வந்து தர்மா வந்து எல்லா சேஜஸ், எந்த முனிவர்கள்லாம் உன்னை பார்த்து வரவாளுக்கெல்லாம் நீ யாகத்தையும் சொல்லிட்டு தர்மத்தெல்லாம் நீ சொல்லிட்டு இருந்த, முனிவர்கள்லாம் யாகத்துக்காக வந்திருந்தா, அப்போ நீ யார பார்த்த? துவம் ஐக்ஷிஷ்டாகா, நீ யாரெல்லாம் பார்த்த? புரஸ்தார், புரஸ்தார்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ, உன் முன்னாடி நீ யாரெல்லாம் பார்த்தேன்னா சனகா சனக முகான் முனீன், சனகா உள்ளிட்ட நிறைய முனிவர்களை நான் நீ வந்து ஒரு முன்னாடி பார்த்தேன் அப்படிங்கிறது. ஓகே, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். விஞ்ஞானம் சனகமுகோதிதம் ததானஹ ஸ்வாத்மானம் ஸ்வயமகமோ வதாந்த சேவி தத்தாத்ருத் ருதுவ புரீஷ சத்வரம் மே ரோகௌகம் பிரசமய வாதகேகவாசி. 10வது ஸ்லோகத்துக்கு வந்த உடனே பட்டத்திரி என்ன பண்ணுவார்? நீ இவ்வளவெல்லாம் பண்றியே குருவாயிருப்பா, நீ என்னோட வியாதியை போக்க கூடாதா? என்னுடைய ஔகான் என்ன சொல்றாரு? ரோகா ரோகௌகாம், ரோக ஔகம். ஔகம்னா ஒரு போஸ்ட் ஆஃப் குரூப் ஆஃப் ரோக டிசீஸ். ஐ ஹாவ் சோ மெனி டிசீசஸ், நீ அதெல்லாம் எராடிகேட் பண்ணணும். ஒவ்வொரு தடவையும் சொல்லுவார்.
அப்ப இந்த இடத்துல பிரஷமய. ஓகே, சரி. சனக முகாதித்தம் விஞ்ஞானம் ததானக வனாந்த சேவி ஸ்வயம் ஸ்வாத்மானம் அகமக அப்படிங்கிற. தே வாத்தகேக வாசின், வாத்த கேக வாசின். வாத்தன வாயு, கேக ந வீடு. அப்போ குருவாயூரில் வசிப்பவனே, குருவாயூரப்பா. தே ஈஷ, இந்த இடத்துல 2 சம்போதனம் இருக்கு. ஓகே, வாத்தகேக வாசின், வாசின்ங்கிறது தான் சப்தம். ஓகே, வாசின், அதனாலதான் அது நகாராந்தத்தோட முடியாது அதுல. தே வாத்தகேக வாசின், தே ஈஷ தத்தாதிரு ரித்து வபுரீஷ அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ரித்து வப்புஹு ஈஷ, இந்த இடத்துல அப்படி எடுத்துக்கணும். தத்தா கிருத் திருத் பிருத்து வப்புஹு ஈஷ, பிருத்துவுடைய உருவத்தை கொண்டவரே. கரெக்டா? அதனால வப்புஹு, நீங்க பிருத்துவோட உருவத்தை ஃபார்ம் எடுத்துட்டவரே. யாரு? ஈஷ, ஓ லார்டு, காடு, எப்படி வேணா எடுத்துக்கணும். ஈஸ்வரனே. விஞ்ஞானம் சனக முகோதித்தம் ததானக. விஞ்ஞானம்னா நாலேஜ். ஓகே, ஞானம் அப்படின்னாலே நாலேஜ் தான். விஞ்ஞானம் நாலேஜ். சனக முகாதித்தம், முகோதித்தம் ததானக. ஸோ சனகாவும் மற்ற முனிவர்களும் கொடுத்த நாலேஜ ததானக, ததானகன யூ ரிசீவ், ரிசீவிங். நீ என்ன பண்ணின? வனாந்த சேவி, யூ ஆர் லிவிங் இன் த ஃபாரஸ்ட். நீ சனகாதி முனிவர்கள் எல்லாம் உன்கிட்ட வந்தா அவளோட நாலேஜும் உனக்கு கொடுத்தா, இம்பார்ட் பண்ண. இது இம்பார்ட்டட் their knowledge also to you. You received everything. Tadanaha. On receiving, what did you do? Vananta sevi. You were living in the forest. Swayam svatmanam agamaha. ஆனாலும் நீ உன்னுடைய என்ன சுபாவமோ அதையே தான் நீ ஃபாலோ பண்ணிட்ட. ஓகே, உன்னுடைய நேச்சர் என்ன? நீ எல்லாருக்கும் அன்பு, காருண்யம் எல்லாமே புரிவது, எல்லாரையும் பக்தி கொண்டவா எல்லாரையும் காப்பாத்துறது எல்லாமே உன்கிட்ட இருக்கு. அவா கிட்டே இருந்து இருக்கிற நாலேஜ் எல்லாம் நீ வாங்கிட்டும் உன்னுடைய என்ன சொரூபமோ அதையே தான் நீ வச்சிருந்த. அவளோட நாலேஜ் தக்கதெல்லாம் நீ ஒன்ன மாத்திக்கல. ஓகே, நீ அதையே வாங்கிட்டும் வனத்துக்குள்ளேயே நீ வசிச்சுருந்த. வனாந்தே வனாந்த சேவி. அப்போ யூ வர் ஜஸ்ட் லிவிங் இன் த ஃபாரஸ்ட். எப்படி இருந்த? எந்த ரூபமா இருந்த நீ? பிருத்து ரூபம். தத்தா பிருத்து ஈஷர். ஈஷாங்கிறது வேற. ஈஷர், நீ யூ ஹேட் டேக்கன் த ஃபார்ம் ஆஃப் நீ யாரோட ஃபார்ம் எடுத்துட்ட? புத்து மகாராஜாவோட ஃபார்ம் எடுத்துட்டு நீ வனத்துல நீ பாட்டி இருந்த. குருவாயூரப்பா, நீ இதெல்லாம் நாலேஜையும் எடுத்துட்டு ஆனாலும் நீ எப்படி இருப்பையோ குருவாயூரப்பா, நீ அதே மாதிரி தானே நீ இருந்த. நீ அந்த மாதிரி இருக்கிற குருவாயூரப்பாவே பார்த்தா என்ன சொல்ற? வாத்தகேக வாசின். குருவாயூரப்பா, ஈஷ கடவுளே, நீ ரித்துவோட மகாராஜாவோட ரூபத்தை எடுத்துட்டு நீ இருக்கை. நீ இப்ப என்ன? மேரோகம் சத்வரம் பிரசமய. சத்வரம்னா குவிக்லி, சீக்கிரமா என்னுடைய ரோகத்தை எல்லாம் எடுத்து விடு, என்னை ஹெல்த்தியா ஆக்கிடு. ப்ளீஸ் ரிலீவ் மீ ஆஃப் ஆல் மை சஃபரிங்ஸ், மை டிசீசஸ், மை கலாமிட்டிஸ். இங்கிலீஷ்ல எல்லாம் வேணாலும் சொல்லலாம். ஓகே, ஸோ என்னுடைய ரோகங்கள், என்னுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் நீ போக்கிடு குருவாயூரப்பா அப்படின்னு he's telling in the 10வது ஸ்லோகம். ஸோ நாலேஜ் எல்லாம் சனகா விச்சவாலாம் கொடுத்தது எல்லாத்தையும் எடுத்துட்டு நீங்க உன்னுடைய ரூபம் என்ன
அதை நீ வந்து உணர்ந்துட்டு நீ அப்படியே இருக்கை. குருவாயிரப்பா, நீ பிருத்துவாக நீ ஃபார்ம் எடுத்திருந்தாலும் நீ உன்னுடைய ரூபத்தை, உன்னுடைய நேச்சர் படிதான், உன்னுடைய குணங்களையே கொண்டவன் நீ. நீ வந்து தயவு செய்து என்னுடைய ரோகங்களை எல்லாம் நீ நீக்குவாயாக அப்படின்னு கடைசி ஸ்லோகத்துல இவர் சொல்றாங்க. Okay, so this has we have finished the 18th Darshakan.